இன்னுமா உங்க ஜன்னல்கள் இணையதளத்துல இந்த விசைப்பலகையை பயன்படுத்தி பின் பாஸ்வேர்டு அப்படின்னு அடிச்சு உள்நுழைஞ்சிட்டு இருக்கிறீங்க? இந்த சுட்டியை பயன்படுத்தி மட்டுமே கடவுச்சொல்ல உள்ளீடு செஞ்சு உள்நுழைய முடியும். அதுக்கு படங்களை மட்டுமே பயன்படுத்தி நம்ம கடவுச்சொல் அமைக்க வேண்டியிருக்கோம். இதை செய்ய செட்டிங்ஸ்ல அக்கௌண்ட்ஸ்ல சைன் இன் ஆப்ஷன் போங்க. இதுல அடிஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிற இடத்துல ஃபார் இம்ப்ரூவ்டு செக்யூரிட்டி ஒன்லி அலோவ் விண்டோஸ் அலோவ் சைன் இன் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிருங்க. இதை நீங்க ஆஃப் பண்ணும்போது உங்க மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்டோட கடவுச்சொல்ல ஒரு டைம் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்படி பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி செட்டிங்ஸ்ல செக்யூரிட்டியில சைன் இன் ஆப்ஷன் போய் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் பாஸ்வேர்டு அப்படின்னு புதுசா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த பிக்சர் பாஸ்வேர்டில் ஆட் கொடுத்துட்டு உங்களுக்கு விருப்பமான படத்தை உங்க கணினிலிருந்து தேர்ந்தெடுத்துங்க. நீங்க தேர்ந்தெடுத்த படத்துல குறிப்பிட்ட இடத்துல கோடு போடுறது, புள்ளி வைக்கிறது அல்லது வட்டமிடுறது மாதிரியான 3 விதமான செய்கைகள் ஒரே மாதிரி இல்ல மாற்றி மாற்றி செஞ்சு உங்க கணினியில உள்நுழைஞ்சிக்க முடியும். உங்க கணினியை பூட்டினீங்கனாலோ அல்லது உங்க கணினியை தொடங்கும் பொழுதோ இதுல நீங்க தேர்ந்தெடுத்த படம் வந்து நிற்கும். அதுல நீங்க ஏற்கனவே தேர்வு செஞ்ச கெஸ்டர்களை திரும்பியும் செய்யும் பொழுது அது உங்க கணினியோட கடவு சொல்லா மாறி உங்க கணினி ஓப்பன் ஆயிரும். நீங்க உங்க கணினியில எந்த மாதிரியான கடவு சொல் பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கறத கருத்து பட்டியல சொல்லிட்டு கண்டிப்பா எங்களை பின்தொடருங்கள்.